வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎம்எம் தான் விளையாட போகிறோம். ஓகே, கமெண்ட் செக்ஷனில் இந்த கேம் ஒருத்தர் கேட்டிருந்தார், அதனால தான் நம்ம விளையாட போகிறோம். ஓகே, லோடிங். ஓகே மக்களே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மல்டிப்ளேயரு. இதில் நம்ம கூட சேர்ந்து ஒரு 2 பேர் விளையாடுவாங்க. அதான் ஆன்லைன் கேம் மாதிரி. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபைன் ரூம் கொடுத்து நம்ம இந்த கிறிஸ்மஸா? ஓகே, நம்ம கிறிஸ்மஸ் ஆல்ரெடி விளையாட்டோம். அதனால் இப்போ நம்ம கிறிஸ்மஸ் வேணாம். நம்ம இருங்க வேறு லாவா நம்ம உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வேணும்னா கேளுங்க. லாவா நம்ம விளையாடுவோம். ஓகே, நம்ம அடுத்து ஐயோ நாங்கள் வெளியே வந்துருச்சு. இருங்க ஃபைன் ரூம். ஐயோ நாங்கள் ஃபெயில் ஆகிட்டே இருக்குது ரூமு. ஓகே, இருங்க மறுபடியும் கொடுத்து பார்ப்போம். மறுபடியும் இருங்க. ஃபைன் ரூம் இந்த ரூம் வருதா பார்ப்போம். இருங்க, நம்ம இதில் 5 பேர் 6 பேர் நம்ம 2 பேர். ஓகே, இந்த மேட்ச் கொடுத்து பார்ப்போம். ஓகே மக்களே, நம்ம கூட பார்த்தீங்களா, இதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஃப்பி நம்ம அப்படி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேர் இன்னொரு ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்க கூட தான் இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். சரி, ஓகே மக்களே, வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரூம்குள்ளே இருந்து வரோம். இந்த கேமில் அப்படி போல். சரி, ஓகே, இது பார்த்தீங்களா போகுது கிராணி. வந்துருச்சுங்க, நம்மளை பார்த்துருச்சு. ஓகே, இந்த கேமில் இன்னும் நம்ம கூட 2 பேர் இருக்கதான் சொன்னாங்களே, அவங்க வேறு எங்கன்னு தெரில. ஓகே, இங்கே புக்கு இருக்குது, இது எடுத்துப்போம். அப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம அது அண்டர் கிரவுண்டு ஓப்பன் பண்ண முடியும். ஓகே, இருங்க, இது ஏதோ அவங்களுக்கு அனுப்ப வேண்டிய மெசேஜ் போல். வின்சாண்டல் இருக்குது மக்களே, சூப்பரு. இருங்க, அந்த கிணறு உள்ள எதனா இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வேறு எஸ்கேப் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து நார்மலான கிராணியில் வந்து நம்ம வேறு எஸ்கேப் எதுவும் பண்ணல. அதனால இதில் அந்த பண்ணிட்டா அப்புறம் அந்த கேம் விளையாடும்போது நமக்கு வெறுப்பாக இருக்கும். அதனால் இதில் நம்ம கிறிஸ்மஸ் அப்டேட்டில் பண்ண அதே டோர் எஸ்கேப்பு இந்த அப்டேட்லேயும் அதே டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம் ஜிஎம்எம்மில். ஓகே, ரைட் விச் பிரின்ச் ஃபஸ்ட்டேன். சரி, ஓகே. இப்போ இது உள்ள ஹேமர் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பருங்க, ஹேமர் தான் இருக்குது. ஓகே, நமக்கு டோர் எஸ்கேப் ஏற்ற மாதிரி பொருள் வச்சிச்சு. அடுத்து இன்னும் நமக்கு அந்த பெட்லாக் கீ, அப்புறம் மாஸ்டர் கீ, அப்புறம் வந்து அப்புறம் நான் அந்த கோடு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவ்வளோதான். அப்புறம் கட்டிங் பிளேடு. ஓகே, இதெல்லாம் தான் நமக்கு தேவைப்படுது. ஓகே, என்னது கிராணி இஸ் நவ் கான் ஃபார் 120 செகண்ட்ஸ். ஓஹோ, அந்த அவங்க கிராணி போட்டு தள்ளிட்டாங்கன்னு நினைக்கிற மக்களே. ஓகே, நம்ம இப்போ இதை வந்து இந்த பலகையை உடச்சி விட்ருவோம். ஓகே, இது உள்ள என்ன இருக்குது? சூப்பர் மக்களே, கட்டிங் பிளேட் இருக்குது. ஓகே, இது பேர் வந்து பார்த்திங்கன்னா செயின் கட்டரு. ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் தான் கட்டிங் பிளேட் போல். சரி, ஓகே. இப்போ நம்ம வச்சு அதை கட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஒன்று கட் பண்ணோம். ஓகே, கட் பண்ணு. ஓகே மக்களே, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் இந்த வீடியோவை உங்கள் தெரிஞ்ச 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இது உள்ள என்ன இருக்குது? ஓகே, கன் பார்ட் ஒன்று இருக்குது. ஓகே, இது இங்கே வச்சிடலாம். வச்சுட்டேன். ஓகே, இதோ பார்த்தீங்களா மக்களே, பிளேயரு இவர் தான். நம்ம கூட இருக்கிற மாதிரி இன்னொரு ஒருத்தர் இருக்கார். ஓகே, இவருன்னு எடுத்துருக்கா தட்டி விட்டாப்புல. சரி, ஐயோ இவர் ஒரு 2 கன் பார்ட் வச்சுருக்காப்புலையா? சரி, ஓகே. அப்போ நம்ம இன்னும் ஒரு கன் பார்ட்டு கண்டுபிடிச்சிட்டோன்னா கன்று நம்ம செஞ்சிடலாம். ஓகே, இந்த கேமில் இவங்களும் பாதி செய்வாங்கன்னு நினைக்கிற மக்களே. அதான் 3 பேர் சேர்ந்து விளையாடுறா. இங்கே பார்த்தீங்களா இன்னும் ஒரு 2 பேர் இருக்காங்க. இன்னும் ஒருத்தர் இருக்கார் போல். நம்ம 3 பேர் இருக்கோம், இன்னும் ஒருத்தர் வந்திருக்காரு. ஓகே, இப்போ நம்ம போய்ட்டு அடுத்து நம்ம அந்த வெப்பன் கீ கிடைக்கும்னு பார்த்தேன். அதில் வெப்பன் கீ இல்லை. அதனால இந்த பார்த்தீங்களா மக்களே, கிராணியை சாச்சிட்டாங்க. நானே இப்போ கிராணி போட்டு தரலான்னு நினச்சா கிராஸ் ஓபோ வெப்பன் கீ வச்சு இவங்க ஆல்ரெடி கிராஸ் ஓபோ எடுத்துட்டாங்களா? அதுதான். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஸ்க்ரூ டிரைவர் எடுப்போம். ஓகே, ஐயோ நாங்கள் இந்த கிராணி வரப்போ வழி விட மாட்டேங்குது. ஐயோ, அப்படியே தள்ளிட்டு போயிடலாமா? டைம் ஆகும் போலையே. நாளைக்கு தாங்க நம்ம போய் சேருவோம் இப்படி இருந்தால். ஓகே, நம்ம இந்த சைடே போயிடலாம். ஓகே மக்களே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக போட்ட அந்த இந்தியன் பார்ட் 2 கேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வியூஸ் போச்சு. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். இதேமாரி இந்த வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துருவோம். ஓகே, அந்த 2 பேர் எங்கே போனாங்கன்னு தெரியலையே. ஓகே, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன் பாட்டு பாதி வச்ச போல். அது ஒரு ஹெல்ப்பாக இருந்தது. ஓகே, அடுத்து இப்போ ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துப்போம். அந்தாங்க ஸ்க்ரூ டிரைவர் வித்தியாசமாக போகுது. இப்படி ஓகே, எடுத்தாச்சு. ஓகே, இங்கே என்ன இருக்கும்? இருங்க பார்ப்போம். ஓகே, வந்தாச்சு. அந்த 2 பேர் வேறு எங்கே போனாங்கன்னே தெரியலையே. நம்ம எதனா மெசேஜ் அனுப்புவோமா? சரி, ஓகே, அப்புறம் அனுப்பிச்சிக்கலாம். வந்தாச்சு. ஓகே, என்ன இருக்குது? ஓகே மக்களே, கார் கீ கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம கார் எஸ்கேப் இன்றைக்கி பண்ண மாட்டோம். ஆனால் அது பின்னாடி அந்த டிக்கியில் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். அது உள்ள ஹேமர் இருக்கும். ஆனால் நமக்கு ஹேமர் கிடச்சிச்சு. அதனால் இப்போ வேறு எதாவது தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன இருக்குது? பேர்ட் சீட். ஓகே, இல்லை 2வது ஆப்ஷனில் பேர்ட் சீட் இருந்திருக்கு. காக்கா கிட்டே என்ன இருக்கும்னு தெரியலையே. இருங்க போய் பார்ப்போம். அதுக்கிட்ட நமக்கு எஸ்கேப் பண்ணுற தேவையான எதனா நல்ல பொருள் இருந்தால் நல்லது. அதுக்கிட்ட வேறு என்ன இருக்கும் தெரியலையே. ஓகே, இதில் வந்து பார்த்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காகு வீல் இருக்குது. அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்ல. ஓகே மக்களே, இந்த காக்கா கிட்டே என்ன இருக்குது? ஓகே மக்களே, மாஸ்டர் கீ இருக்குது. சூப்பரு, நமக்கு தேவையான பொருள் தான். ஓகே, ஏதோ யாரோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்களே ரிப்ளே. தோ இருக்காப்புல மக்களே, தோ வேறு ஒருத்தர் இருக்காப்புல. என்னங்க பாதி தலையும் அங்கேயே பாதி உடம்பு அதில் சிக்கிக்கிட்டு இருக்காரு. கீழே ஒழிஞ்சிட்ருக்காரு போல். ஓகே, மாஸ்டர் கீ எடுத்தாச்சு. அந்த கிராணி வேறு வந்துருச்சுங்க. எடுத்த நேரம்னு பார்த்து இது வேறு வந்துருச்சு. நம்ம பார்த்திங்கன்னா போன சேனலில் கூட அப்படி தான் எஸ்கேப் பண்ணுற நேரம்னு பார்த்து அதில் இருக்கிற அந்த எனிமியெல்லாம் நம்மளை துரத்துவாங்க. அது இந்த கிராணியாக இருக்கட்டும், கிராண்ட்பாவாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம
பிளாக்கி கிராணின்னு ஒன்று விளாட்னோம். அதில் கூட அப்படி தான் எஸ்கேப் பண்ணுற டைம் பார்த்து இப்படி ஆச்சு. அதெல்லாம் நல்ல ஞாபகங்கள். சரி ஓகே ஓகே இந்த புக்கை எடுத்து நம்ம இன்னும் அந்த இடத்த இன்னும் திறக்கலைல்ல, நம்ம இன்னும் கீழே வேறு போக வேண்டியது இருக்குது. மாஸ்டர் கீ வச்சாச்சு. அது நம்ம எஸ்கேப் பண்ணும்போது கடைசியாக யூஸ் பண்ணோம். ஓகே இன்னும் நமக்கு என்ன தேவை? இருங்க யாரோ அமைச்சிருக்காங்கன்றது ட்ரகாஷ் ஹாஸ் லெஃப்ட் ரூம். என்னங்க அது வார்த்தை? சரி ஓகே நம்ம போயிட்டு இந்த புக்கை எடுத்துப்போம். இன்னும் நம்ம இன்னும் அண்டர் கிரவுண்டுக்கு வேறு போகணும். அது வேறு அந்த வழி வேறு நம்ம திறக்கலாம். அந்த கிராணி வேறு வந்துச்சுங்க. ஓகே நமக்கு சீக்கிரமாக போயிட்டு இந்த புக்கை மேலே வச்சு அந்த ஸ்பைடர் கீ எடுக்கணும். இன்னும் நமக்கு பேட்லாக்கி தான் தேவைன்னு நினைக்கிறேன். நம்ம இதில் இருங்க இங்கே எங்கன்னா இருக்கா பார்ப்போம். இங்கே எங்கேயுமே இல்லையே. சரி ஓகே நமக்கு மாஸ்டர் கீ கிடச்சிச்சு. அப்புறம் கட்டிங் பிளேயரு அதுவும் வச்சு கிடச்சிச்சு. அப்புறம் ஹேமர் கிடச்சிச்சு. அப்போ தான் இன்னும் பேட்லாக்கி தான் அது கிடச்சிச்சுன்னா போதும் நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். ஓகே நம்ம சீக்கிரமாக எஸ்கேப் பண்ணோம். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மக்களே. ஓகே வந்தாச்சு. இருங்க நம்ம இதை வச்சுருவோம். நாங்கள் மறுபடியும் எதுவும் அனுப்பியிருக்காங்க. இருங்க இன்னமும் ரெட் கலரில் எழுதிருக்காங்க மக்களே, சிவப்பு கலரில். அப்புறம் ஃபஸ்ட்டில் இருக்க லைன் அது என்ன லாங்குவேஜ்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் அது என்னன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகே நம்ம வச்சாச்சு. ஓகே இப்போ ஸ்பைடருக்கு இது வேறு வாயிலேருந்து கற்கும். நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே இருங்க நம்ம இது வரையும் இந்த கிராணி எங்கன்னா வந்திருக்கா பார்ப்போம். ஓகே பக்கத்தில் எங்கேயும் இல்லை. ஏன்னா நம்ம எடுத்து டக்குன்னு வேறு போனோம். சரி ஓகே இப்போ இருங்க நம்ம இவங்களுக்கு வந்து எதனா ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புவோம். இங்கே இருக்குது. ஓகே நம்ம வந்து ஹாய்ன்னு அனுப்பலாம். ஓகே ஹாய்ன்னு அனுப்புவோம். ஓகே ஹாய் அனுப்பிச்சாச்சு. அவங்க நமக்கு பதில் எதனா ரிப்ளை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி இருங்க பார்ப்போம். சரி ஓகே மக்களே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடருக்கு கிடச்சிச்சு நமக்கு. சரி ஓகே நம்ம வந்து கீழே இப்போ போயிடுவோம். இது எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிராணி. ஓகே கிராணி அப்படி போயிடுச்சு. அது இங்கே வர வேண்டியது வரா மாரி வந்துட்டு என்னமோ சத்தம் கேட்டுச்சுன்னு அப்படி போயிடுச்சு. சரி ஓகே நம்ம வந்து இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம திறந்து விட்ருவோம். ஓகே எனக்கு தெரிஞ்சு இங்கே கீழே அண்டர் கிரவுண்டில் தான் பேட்லாக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே போவோம். ஓகே மக்களே வந்தாச்சு. அடியில் வேறு இங்கே வேறு ஒரு அந்த ஏஞ்சலினா மாரி இன்னொன்று ஒன்று இருக்குங்க. ஓகே இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இங்கே அப்புறம் அதான் இங்கே ஒரு ஏஞ்சலினா ஒன்று இருக்குது மக்களே. அது வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சலினா தலையை வச்சுக்கிட்டு ஒரு சிலந்தி. அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் போன கேமில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகே நம்ம வந்து இதை வந்து திறந்து வச்சுப்போம். ஓகே ஓகே மக்களே அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது தெரிஞ்ச ஸ்க்ரூ டிரைவர் போடுற இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இருங்க ஸ்க்ரூ டிரைவர் நம்ம எடுத்துப்போம். ஓகே இங்கே தான் போட்டோன்னு நினைக்கிறேன். இருக்குதா ஸ்க்ரூ டிரைவர்? இருக்குது மக்களே. ஓகே எடுத்தாச்சு. ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டுக்கும் வந்தாச்சு. ஓகே நம்ம இது ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்க்ரூ டிரைவரில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த லிஃப்ட் அந்த பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இருக்க வாய்ப்பு இருக்குது. இருங்க நம்ம ஃபஸ்ட்டு இங்கே செக் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்க்ரூ டிரைவரில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பேட்லாக்கி. அந்த பேட்லாக்கி மட்டும் கிடச்சிச்சுன்னா நம்ம தான் இந்த ஏரியாவே காலியாக பண்ணிட்டு போயிடலாம். ஓகே எந்த பாக்ஸ்னு தெரியல. இருங்க 1 நம்பர் கொடுத்து பார்ப்போம். ஐயோ சோலி முடிஞ்சு. நான் இதை எதிர்பார்க்கல மக்களே. எப்பவுமே ஏன்னா 1 நம்பர் பாக்ஸில் இருக்கும்னு நினச்சேன். அது ஓகே அப்புறம் மறுபடியும் வந்து ஓகே 2 நம்பர் பாக்ஸ் தான் இந்த வாட்டியும் வெடிச்சிச்சுன்னா அவ்வளோதான் அதோட முடிஞ்சு. ஓகே வெடிக்கல. மெலான் இருக்குது மெலான். ஓகே நம்ம இதை எடுத்துப்போம். ஓகே இதை பார்த்தோன்னே எனக்கு இன்னொன்று ஒன்று ஞாபகம் மக்களே. இப்பதான் தர்பூசணி பழம் வெடிக்குதா இல்லையான்னு லப்பரை மாட்டி சோதனை பண்ணிக்கிட்டு இருக்கான். வெடிக்கலன்னா யாரும் திட்டாதீங்க. வெடிச்சிச்சுன்னா ஆகா நல்லா வெடிச்சிருக்குன்னு சந்தோஷப்பட போறான். வெடிக்கலன்னா நறுக்கி தின்னுட்டு போறான். வெடிக்காது கத்திக்கிட்டு வந்துருச்சு. அங்கே என்னடா அது? என்னடா அது? கொலை நடுங்கி போச்சு. ஓகே மக்களே அதான் ஞாபகம் வருது. வில்லேஜ் குக்கிங் சேனலில் தர்பூசணி வெடிச்ச மாதிரி. ஓகே அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் மெலனில் தான் பேட்லாக்கி இருந்தது. ஓகே போட்டாச்சு. கிராணி வர நேரம் பார்த்து கரெக்டாக நம்மளும் மாஸ்டருக்கு எடுத்து எஸ்கேப் பண்ணிட்டோம். சூப்பர் மக்களே. போன வாட்டியும் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கிராணி வரும்போது நம்ம எஸ்கேப் பண்ணோம். இந்த வாட்டியும் அதேமாதிரி எஸ்கேப் பண்ணிட்டோம். 2வது முறையாக நம்ம கிராணிக்கிட்டேருந்து வெற்றி பெற்றோம் மக்களே. ஓகே ஃபைனலி எஸ்எஃப்பி ஒன் நம்ம ஜெயிச்சிட்டோம் மக்களே. ஓகே நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். ஓகே மக்களே அப்புறம் நமக்கு இது வாழ்த்து சொல்லுதா இல்லை நம்மளை பயமுறுத்தா தெரில. திடீர்னு அது வந்து முகத்தை காட்டுது. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே பை பாய்.